வணக்கம் கேஜி மாஸ்டர். வெல்கம் டு மை சேனல் கேஜி மாஸ்டர் டீச்சிங்ஸ். இந்த காணொளியில் காமன் மிஸ்டேக்ஸ் இரண்டாவது என்ன என்பதை மிக தெளிவாக அறிந்து கொள்ளப் போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். இங்கே உள்ள ஐ வில் மீட் யூ இன் மண்டே என்ற வாக்கியத்தில் என்ன தவறு இருக்கின்றது? இங்கே நாம் மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், டைம் சம்பந்தமாக நாங்கள் ப்ரப்போசிஷனை பாவிக்கின்ற பொழுது எதற்கு எதை பாவிக்க வேண்டுமென்ற ஒரு விதிமுறை உண்டு என்பதை நாம் நினைவில் கொள்ளல் வேண்டும். இவைதான் அந்த விதிமுறைகள். அதாவது நேரத்தை குறிப்பிடும் பொழுது அட் 9 o'clock, அட் 7 o'clock என்று குறிப்பிட வேண்டும். நாட்கள் அல்லது திகதிகளை குறிப்பிடுகின்ற பொழுது ஆன் என்று குறிப்பிட வேண்டும். ஆன் ஃப்ரைடே, ஆன் சாட்டர்டே, ஆன் மண்டே என்று குறிப்பிட வேண்டும். அதே நேரத்தில் திகதிகளை குறிப்பிடுகின்ற பொழுதும் ஆன் அக்டோபர் 31st, ஆன் மார்ச் 15th என்று குறிப்பிட வேண்டும். மாதங்கள் அல்லது வருடங்களுக்கு நாங்கள் இன் என்பதை பாவிக்க வேண்டும். இன் ஜனவரி, இன் மார்ச். அதேபோன்று ஆண்டுகளாக இருந்தால் இன் 2020, இன் 2026 என்று பாவிக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் சரியான விடையை கண்டுபிடித்திருப்பீர்கள். ஐ வில் மீட் யூ ஆன் மண்டே. இது உங்களுக்கான டிப். அதாவது நேரத்தை பொறுத்தவரையில் நாங்கள் அட், ஆன், இன் என்ற மூன்றையும் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை ஏற்கனவே பார்த்துள்ளோம். உதாரணமாக அட் 9 o'clock, ஆன் மண்டே, இன் 2026. நேரம், திகதி, ஆண்டு. இங்கே நாம் நேரத்தின் அளவை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அட் 9 o'clock என்பது ஆன் மண்டே என்பதை விட சிறிதாகவும், அதே நேரத்தில் இன் 2026 என்பது மண்டே என்பதை விட பெரிதாகவும் இருக்கின்றது. எனவே அட், ஆன், இன் என்பதை நாங்கள் முறையே ஸ்மால் டைம், மீடியம் டைம், லார்ஜ் டைம் என்று நினைவுபடுத்திக் கொள்ளலாம். இது உங்களுக்கான ஒன் த ஸ்பாட் பயிற்சி. இதில் எது சரியானது என்று சொல்லுங்கள். ஏ, I'll call you in Friday. பி, I'll call you on Friday. பார்ப்போம். இது ஈஸி மெமரிக்கான விதிமுறைகள். இந்த மார்னிங் என்பது சூரிய உதயத்திலிருந்து மதியம் வரை. இந்த ஆஃப்டர்நூன் என்பது மதியத்திலிருந்து ஈவினிங் வரை. இந்த ஈவினிங் என்பது சன்செட்டிலிருந்து பெட் டைம் வரை. நைட் என்பது ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் பிளாக். அதற்கு நாங்கள் அட் என்று பாவிக்க வேண்டும். இப்போது நாங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்ட அட் என்பதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான உதாரணங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அட் 9 AM, அட் நைட், அட் நூன் இவை ஒரு பொழுதுமே மாறுவதில்லை. எனவே நன்றாக பயிற்சி செய்யுங்கள். இப்பொழுது நாங்கள் ஆன் சம்பந்தமாக பார்க்கின்றோம். ஒன் ஏ டியூஸ்டே இது வந்து டேயை குறிக்கிறது. ஒன் அக்டோபர் 31st இது டேட்டை குறிக்கிறது. ஒன் மை பர்த்டே என்பதும் ஒரு டேயை குறிக்கின்றது. இவ்வாறு ஆன் என்பது என்னென்ன வடிவங்களில் வருகின்றது என்பதை நன்றாக பயிற்சி செய்யுங்கள். இப்போது பாயிண்ட் இன் டைமில் இன் என்பதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான உதாரணங்கள் தரப்பட்டுள்ளன. நன்றாக பயிற்சி செய்யுங்கள். இப்போது நாம் இன், ஆன், அட் என்ற பாயிண்ட் இன் டைம் ப்ரப்போசிஷன்ஸோடு அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற முக்கியமான சிலவற்றை நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். நன்றாக பயிற்சி செய்யுங்கள். முதலில் அவற்றினுடைய இயல்புகள் என்ன என்பதை பார்ப்போம். இப்போது ஃபோர் என்பதனுடைய இயல்பு என்ன என்பதை பார்ப்போம். அதாவது காலம் சார்ந்து நாம் ஃபோர் என்பதை பயன்படுத்துகின்ற பொழுது அது எவ்வளவு காலம் என்பதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு ப்ரப்போசிஷனாக இருக்கின்றது. உதாரணமாக பாருங்கள். ஐ lived there for 3 years. 3 வருடங்களாக அங்கு நான் வசித்தேன்.
ஆகவே 3 இயர்ஸ் என்ற கால அளவை வெளிப்படுத்துவதற்கு நாங்கள் for என்பதை பயன்படுத்த வேண்டும். She studied for 2 hours. 2 மணித்தியாலங்களாக அவள் படித்தாள். எனவே எவ்வளவு நேரம் என்பதை அல்லது எவ்வளவு காலம் என்பதை வெளிப்படுத்துவதற்கு for என்பதை பயன்படுத்த வேண்டும். இங்கே உள்ள வாக்கியங்களை நன்றாக பயிற்சி செய்யுங்கள். இதே போன்ற வாக்கியங்களை நீங்களாகவும் உருவாக்கி பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக since என்ற ஒரு முக்கியமான ஒன்றை கற்றுக்கொள்ளப் போகின்றோம். இது ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று நிகழ்காலத்திற்கும் அதாவது தற்காலத்திற்கும் தொடர்புடையதாக இருக்கின்ற பொழுது பயன்படுத்தப்படுகின்றது. அதனால்தான் இதை நாங்கள் பெர்ஃபெக்ட் டென்ஸில் பயன்படுத்த வேண்டும். அதாவது ஒரு விடயம் ஏற்கனவே ஆரம்பித்து அந்த விடயம் இன்றும் ஏதோ ஒரு தொடர்புடன் இருக்குமாக இருந்தால் அதற்கு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான் பாவிக்கின்றோம். ஆகவே since என்பது always used with a perfect tense. முதலாவது வாக்கியத்தை பாருங்கள். I have lived here since 2020. 2020ஆம் ஆண்டிலிருந்து இங்கு நான் வசிக்கின்றேன். It has been raining since Tuesday. செவ்வாய்க்கிழமையிலிருந்து மழை பெய்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு ஏற்கனவே ஆரம்பித்த ஒரு விடயம் தற்பொழுதும் தொடர்புடையதாக இருக்கின்ற பொழுது அதற்கு நாங்கள் since பாவிக்க வேண்டும். அதே நேரத்தில் பெர்ஃபெக்ட் டென்ஸில் பாவிக்க வேண்டும் என்பதையும் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த 2 வாக்கியங்களை நன்றாக பயிற்சி செய்யுங்கள். இதே போன்ற வாக்கியங்களை நீங்களாகவும் உருவாக்கி பயிற்சி செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக நாங்கள் from, to, until, till என்பவற்றை பற்றி பார்க்க போகின்றோம். இங்கே from என்று சொல்லுகின்ற பொழுதே எங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும். அதே நேரத்தில் அது எப்போது முடியும் என்பதை சொல்லுவதற்காகத்தான் to அல்லது until அல்லது till என்பன பயன்படுத்தப்படுகின்றன. உதாரணத்தை பாருங்கள். The shop is open from 9 a.m. to 6 p.m. I worked there from 2018 until 2022. அன்டிலுக்கும் டில்லுக்கும் இடையில் பொருள் சார்ந்த வேறுபாடு கிடையாது என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். அத்தோடு வாக்கியங்களையும் நன்றாக பயிற்சி செய்யுங்கள். இப்பொழுது நாங்கள் டியூரிங் சம்பந்தமாக பார்க்கின்றோம். throughout a period or at some point within a period. அதாவது ஒரு கால அளவு முழுவதும் அல்லது அந்த கால அளவுக்குள் ஏதாவது புள்ளிகளில் டியூரிங் என்பது பயன்படுத்தப்படுகின்றது. உதாரணத்தை பாருங்கள். He fell asleep during the movie. படம் பார்த்து கொண்டிருந்த பொழுது அவர் தூங்கிவிட்டார். அடுத்த வாக்கியத்தை பாருங்கள். Please don't talk during the exam. பரீட்சை நேரத்தில் பேச வேண்டாம். இங்கு தரப்பட்டுள்ள வாக்கியங்களை நன்றாக பயிற்சி செய்யுங்கள். இந்த காணொளியினூடாக ஆங்கிலத்தில் இடம்பெறுகின்ற பொதுவான தவறுகளில் 2வது தவறு என்ன என்பதை அறிந்தோம், கற்றுக்கொண்டோம். நாள்தோறும் பயிற்சி செய்யுங்கள். உதாரணங்களை நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள். இங்கு நாம் கற்றவற்றை பயன்படுத்தி மன உறுதியோடும் தன்னம்பிக்கையோடும் ஆங்கிலத்தில் நன்றாக பேசுங்கள். உங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த காணொளிக்கான பயிற்சி கமெண்டில் உள்ளது. அதை முழுமையாக செய்யுங்கள். கமெண்டில் பதிவு செய்யுங்கள். அவற்றை பார்வையிட்டு அது சார்ந்த உள்ளீடுகளை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன்.
இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் ஒரு லைக் போடுங்கள். தொடர்ச்சியாக எனது காணொளிகளை பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறிவை பகிர்வது அறிவின் வளர்ச்சிக்கான அடித்தளமாக அமைகின்ற காரணத்தினால் எல்லோருடனும் இந்த காணொளியை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.